ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. ஈத் பக்ரீத்துடைய நல்வாழ்த்துக்கள் முதல்ல எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டிலேருந்து பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி. ஆல்ரெடி நம்ம சிக்கன் பிரியாணி வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். அதனால் நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை, சும்மா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். டீட்டெயிலாக வேணும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். சிக்கன் பிரியாணி தாங்க எடுத்துருந்தோம். எனக்கு சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் 65க்கும் மசாலா பரட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து சிக்கன் வந்து தவா ஃப்ரை பண்ணலான்னு பரட்டி வச்சுருக்கிறேன். ஒரு போன்லெஸ் எடுத்து அதுக்கு வந்து என்னென்ன மசாலாங்கிறத பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். தவாவில் வந்து எண்ணெய் விட்டு வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த விழுது போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு நம்ம அந்த மசாலாவில் வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக தயிர், அவ்வளோதாங்க. உப்பு தேவையான அளவு போட்டு பரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீஸை வந்து நம்ம தவாவில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா சுண்டி வந்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா அந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். கம்மி சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலா வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கிறேன். தவா ஃப்ரை சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் சிக்கன் பிரியாணி வந்து தம்முக்கு விட்டுருந்தேன். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, தம் ஆகிடுச்சு பாருங்கள். உதிரியாக பாஸ்மதி ரைஸில் சூப்பராக செம்ம எம்மையாக ரெடி ஆகிருக்குது. இந்த ரெசிபி நீங்கள் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். 1 by 1 செஞ்சு எடுத்தாச்சு. சிக்கன் பிரியாணி தம்முக்கு விட்டாச்சு. சிக்கன் தவா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சிக்கன் 65 தாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுவும் நல்லா மசாலா போட்டு நல்லா ஊறி இருக்குது. சிக்கன் 65 வந்து மசாலா முதல்லே வந்து ஊற வச்சு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா போட்டு பரட்டி எடுத்துருந்தேன். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. சிக்கன் 65யும் அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கேசரி கொஞ்சம் கிளறிருந்தேங்க. அப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் தவா ஃப்ரை எல்லாமே சூப்பராக இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபேமிலியோடு நல்லா வாழையில் விரித்து ஸ்வீட்டு, சிக்கன் தவா ஃப்ரை, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா, சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக இது போயிடுச்சுங்க. சொல்ல மறந்துட்டேன், மட்டன் தால்ச்சாவும் வச்சுருந்தேன். அதுவும் போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான் எம்மியாக. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லன்ச் டைம் முடிஞ்சதையுமே நம்ம குர்பான் கொடுத்துருந்தோம். கறி வந்துருச்சு வீட்டுக்கு. அது எல்லாத்துக்கும் பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நமக்கு வீட்டுக்கு ஒரு பங்கு எடுத்து அதில் உப்பு காரம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். குர்பான் கறியில் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக நம்மளுக்கு உப்பு காரமும் ரெடி பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக லிவர் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் உடனே ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு நைட் டைம் சாப்பிட கொடுத்துட்டாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் லிவர் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம லிவரும் நல்லா குட்டி குட்டியாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா அச்சு வடை போகிற அளவுக்கு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துருக்கிறேன். நான் ஜாஸ்தி இருந்ததெல்லாம் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துட்டோம். நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து வெங்காயம் வதக்கும் போது போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகிற அளவுக்கு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் தூளும் போட்டுக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா சோம்பு கூட நுணுக்கி போடலாம், இன்னும் நல்ல மணமாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலை விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலால் விட்டு எடுத்துருங்க. லிவர் ஃப்ரை சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.